வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு கீரையோட தண்டை வச்சு பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல கீரையை தனியாக கிள்ளி எடுத்துட்டேங்க. தண்டை மட்டும் எடுத்து கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற போல் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6-7 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் நான் தாராளமாக சேர்த்துருக்கேன். எண்ணெயிலே வதக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது இந்த காய்க்கு. பாருங்கள், தண்டு வச்சுருக்கேன். அந்த தண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். கழுவி நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நறுக்கி சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் நான் அதுலேயே தண்டுலேயே கொஞ்சம் தண்ணி வருது பாருங்கள். அதிலே தாங்க நான் வதக்கிட்டுருக்கேன். நான் தண்ணியே ஊற்ற போகிறதில்ல. 10 நிமிஷம் அதிலே வதக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக உப்பு போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. கம்மியாக போட்டு வதக்கிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி இதில் எவ்வளோ வருது பாருங்கள். ஏன்னா நான் இன்ன வரைக்கும் தண்ணி சேர்க்கல, தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக முட்டை போட்டுக்கலாம். காய் வெந்துச்சு 10 நிமிஷத்தில். தண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். அது கூட நான் தேங்காய் போடணும். நான் தேங்காய் போடாமல் முட்டை போட்டுக்கிறேங்க. எப்போவுமே தேங்காய் தான் போடுவேன். இந்த முறை முட்டை போட்டு பார்க்கலான்னு முட்டை போட்டிருக்கேங்க. இதுவும் நல்லா சூப்பராக இருக்குதுங்க. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி